ஹீரோ எடுத்த பணத்தை கொண்டு போயிட்டு வீட்ல வச்சிடறான். அப்பன்னு பார்த்தா அவங்க 2வது பொண்ணு தெரியாம அந்த பணத்தையும் நகையும் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடறா. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து இதை பார்த்ததுமே ஷாக்கா வராங்க. அதே டைம்ல செக்யூரிட்டி வந்து நியூஸ் பேப்பர் போட்டதுக்கான காசை கேட்கறா. சோ இவங்களுமே உள்ள போய் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து சின்ன பொண்ணு அவ வச்சிருந்த பணத்தை எடுத்துடுறா. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து இது எல்லாமே ஃபேக் நோட்டுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இருந்தாலுமே இவரு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்ப அந்த பிளான் போட்ட போலீஸுமே ஹீரோ கிட்ட இருக்க பணத்தை எடுக்கிறதுக்காக அவங்க மச்சான் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களும் ஓகே சொல்லி ஆள் அனுப்பி விட்டு அதே டைம்ல ஹீரோவும் அந்த பணத்தை கொண்டு வந்து கார்ல வைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து செக்யூரிட்டி கால் பண்ணி 70 லட்ச ரூபாய் பணத்தை கேட்கறான். இவரால இல்லன்னு சொல்ல முடியல. ஆனா வெளிய இருக்க ஆளுங்களை பார்த்ததுமே செக்யூரிட்டி ஹீரோ கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அடிச்சு ஓட விட்டுறாங்க. அப்பதான் ஹீரோ நீங்க தானே போன் பண்ணி 70 லட்ச ரூபாய் பணத்தை கேட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதை கேட்டதுமே ஒரு ஷாக்கா வராரு. ஆனா இவங்க ஒரு பிளான போட்டு இவங்க 2வது பொண்ணை கடத்துற மாதிரி கடத்தி அந்த பணத்தை கடத்தல்காரங்க கிட்ட கொடுத்தா மாதிரி நியூஸ்ல மட்டும் வந்துருச்சுன்னா யாருமே என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நானும் நிம்மதியா வாழலாம்னு சொல்லி செக்யூரிட்டி வைஃப் சேர்ந்து அதே பிளாட்ல இருக்க ஒரு காரை திருடிட்டு அந்த பொண்ணை கடத்தலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த போலீஸோட மச்சனோட ஆளுங்க கடத்திட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா 2வது பொண்ணு கிட்ட ஏற்கனவே உன்னதான் கடத்த போறேன்னு சொல்லிட்டு பேசல வச்சிருப்பா. ஆனா போலீஸ் கிட்ட தெரியாம இந்த பொண்ணு உளறிடுறா. சோ ஹீரோ தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போலீஸ் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் அதை பண்ணல, வேற யாராவது கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அதை கேட்க மாட்டாங்க. மச்சானுங்க ஹீரோ கால் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வர சொல்றாங்க. இப்ப செக்யூரிட்டியும் அந்த பணத்தை கொண்டு வந்து இவர் கார்ல வைக்கிறாங்க. பார்த்தா அந்த காரே அந்த மச்சனோட ஆளுங்களால தான் இருக்கும். சோ அந்த காரை மட்டும் புடிங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது உள்ள இருக்க பணத்தையே பாக்குறானுங்க. சோ இப்ப ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இங்க ஹீரோயினும் ரோட்லயே வந்து என் புருஷன் மேல தப்பே இல்லை, உங்க பொண்ணு தேடி தரமாட்டான்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு சிஎம் வரைக்கும் போயிடுது. அதே டைம்ல ஹீரோவா அந்த இடத்துக்கே போயிட்டு அவனு மச்சானுங்க போலீஸ் சொல்லி எல்லாரையும் அடிச்சு போட்டு கரெக்டா போலீஸ் எல்லாம் வரதுக்குள்ள பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இவனுமே பொண்ணு ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இப்ப சிஎமோட வாயாளி ஹீரோ மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அந்த பணத்தை மட்டும் அந்த செக்யூரிட்டி கேட்ட பணத்தையும் கொடுத்துறாங்க. ஆக்சுவலா அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின எல்லா கடனையுமே ஒரு நோட்ல எழுதி வச்சிருப்பாரு. இப்ப போன் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. மீதி இருக்க பணம் ஃபுல்லாவே ஹீரோ வீட்டுல தான் இருக்கும். ஹீரோ வைஃபும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.